செவ்வாய், சனி அப்படிங்கிறது நெறைய நெகட்டிவா சொல்றாங்க. ஆனா பிளஸ் அதிகமா இருக்கிறது ஒண்ணு. அப்ப செவ்வாயுடன் சனி இணையும் பொழுது, ம இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தொழில்ல பெஸ்ட்டா இருக்காங்க. நெறைய டென்டிஸ்ட் ஜாதகத்துக்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்கு. மோட்டார் வாகனங்கள், ரியல் எஸ்டேட் துறைக்கு இது பிரதான வாய்ப்புகள குடுத்துறது. இதிலே இந்த கட்டடம், சிவில் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, செவ்வாயோட காரகத்துவம், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே நல்லாருக்கு. ரைட். இதே உறவு ரீதியாக உறவ ரொம்ப நாளா லாங் டெர்மா அதாவது இவங்க ரிலேஷன்ஷிப்ல கருத்து வேறுபாடும் இருக்கும். திருப்பி ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. கருத்து வேறுபாடு இருக்கும். ஆக இந்த இம்பேலன்ஸ் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் லாங்கா போயிட்டே இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. இப்ப இது ஒரு பெண் ஜாதகத்துல இந்த கிரகச் சேர்க்கை இருக்கு அப்படின்னா, அந்த மாங்கல்யம் சம்மந்தப்பட்டது உண்டியல்ல போட சொல்றது. மாங்கல்யம், மறுமங்கல்யம் மாரி அவங்களே கட்டி கணவன் மனைவிய திருப்பி கட்டிக்க சொல்றது. இந்த மாரி ஒரு சில பரிகாரங்கள் வரும். அப்ப தாலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அது ஒரு பாயிண்ட். இதே இது வயதானவருக்கு இந்த கிரகச் சேர்க்கை வந்தாலே சொல்லுவோம், பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரும். கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வருகிறது. இந்த கிரகச் சேர்க்கை சொத்து வாங்குனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் முக்கியமானதுன்னா, அ தடம், வழித்தடங்கள், டாக்குமெண்ட்ட கம்பல்சரி வெரிஃபை பண்ணணும். நெறைய டாக்குமெண்ட் பிரச்சனை வர கிரகச் சேர்க்கையில இது ஒன்று. ஆக மொத்தம் இது சொத்து சம்மந்தப்பட்டதில் கவனம், ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. இதே இது காவல் தெய்வ கோயில் அருகில் வாங்கிட்டா பிரச்சனை இல்ல. இவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா, ஒரு கருப்பராயனோ, கன்னிமாரோ, ஒரு காவல் தெய்வ கோயிலு வழிபட்டுட்டு சொத்து வாங்குங்க. மத்தது சரியா இருக்கும்.